told his disciples, your eyes are blessed because you can see things so many people could not see. அநேகர் காணக்கூடாத காரியங்களை உங்களுடைய கண்கள் காண்கிறதுனாலே அவைகள் பாக்கியமுள்ளவைகள் என்று சொன்னார். Your ears can hear things which people could not hear and understand earlier. இதற்கு முந்தின காலத்திலே கேட்கக்கூடாத காரியங்களை நீங்கள் கேட்டு விளங்கிக் கொள்ளும்படியாய் இருக்கிறபடினாலே நீங்கள் பாக்கியவான்கள். And I told you that because we are living now, we are even more blessed than the people who lived in Jesus' time. இயேசுவின் நாட்களிலே வாழ்ந்தவர்களை காட்டிலும் இந்த காலத்திலே நாம் வாழ்கிறபடினாலே அவர்களை காட்டிலும் அதிக பாக்கியசாலிகள் என்று உங்களுக்கு சொன்னேன். You know, even the apostle Paul never had a Bible in his hand. உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலன் பவுலுக்கு தன்னுடைய கரத்தில் இது போன்ற ஒரு வேதாகமம் இல்லை. He had to remember it in his head. எல்லாவற்றையும் தன்னுடைய மூளையிலே ஞாபகம் வைக்க வேண்டியிருந்தது. Or go to the synagogue and read it. அல்லது தேவாலயத்துக்கு சென்று தான் வாசிக்க வேண்டியிருந்தது. How many people had a Bible in the early days? ஆதி காலங்களில் எத்தனை பேருக்கு கரங்களிலே வேதாகமம் இருந்தது? Nobody. யாருக்கும் இல்லை. It's too expensive to have a leather scroll of a Bible. தோல் சுருளிலே செய்யப்பட்ட வேதாகமத்தை வாங்குவது என்பது அவ்வளவு விலை உயர்ந்தது. We must remember how blessed we are. நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றோர் என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். And even in many other ways we are blessed today. இன்னும் பல வழிகளிலே நாம் பாக்கியசாலிகள். We have got electricity, we have got lights. நமக்கு மின்சாரம் இருக்கிறது, நல்ல மின் விளக்குகள் எரிகிறது. Even at 10 o'clock at night we can read the Bible. இரவு 10 மணிக்கு நீங்கள் விரும்பினாலும் வேதத்தை நீங்கள் வாசிக்க முடியும். Just one bulb, put it on and you can read the Bible. ஒரு மின் விளக்கை நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். For many 150 years ago there was no electricity. 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக மின்சாரமே கண்டுபிடிக்கப்படவில்லை. Even if you had a Bible, after the sun goes down you can't read it. அப்படியே ஒரு வேதாகமம் உங்களுக்கு இருந்தாலும் சூரியன் அஸ்தமித்த பிறகு உங்களால் வாசிக்க முடியாது. Now you can read it at midnight also. இப்பொழுது நடுராத்திரியிலும் கூட நீங்கள் விழித்து வேதத்தை வாசிக்க முடியும். And yet ஆனாலும் there were people who lived many hundreds of years ago who were more godly than us. அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் நம்மை காட்டிலும் தேவபக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். Why is that? அது ஏன்? They sought God. அவர்கள் தேவனை தேடினார்கள். Today we spend so much time watching television and so many other things. இன்றைக்கு நாமோ டிவியிலே சீரியல் பார்ப்பதிலேயும் படம் பார்ப்பதிலேயும் அதிக நேரத்தை செலவு செய்கிறோம். When I grew up as a young man there was no television in the world. நான் வாலிபனாய் இந்த உலகத்திலே வளர்ந்த பொழுது உலகத்திலே எந்த மூலையிலுமே டிவியே கிடையாது. That was a blessing. அது ஒரு ஆசீர்வாதம். Because it was no distraction. ஏனென்றால் கவன சிதறல்கள் கிடையாது. So such people had more time to read the Bible. அப்படிப்பட்டவர்களுக்கு வேதத்தை வாசிப்பதற்கு அதிக நேரம் இருக்கிறது. Be very careful that you don't get led astray. ஆகவே நீங்கள் வழி விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். I also told you that Jesus came and showed us that God was a father. நான் ஏற்கனவே சொன்னது போல சொல்லியிருக்கிறேன், இயேசு இந்த பூமிக்கு வந்து தேவனை பிதாவாக நமக்கு காண்பித்திருக்கிறார். And not only that, அது மட்டுமல்ல, God is a father who is on your side always. தேவன் ஒரு தகப்பனாக எப்பொழுதுமே உங்கள் சார்பாக உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். He is only against the devil. அவர் பிசாசுக்கு மட்டுமே எதிராக இருக்கிறார். He is against the sin in our life but is not against us. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவத்துக்கு விரோதமாக அவர் இருக்கிறாரே அல்லாமல் நமக்கு விரோதமாக அவர் இல்லை. Just like you are against the sickness in your child but you love your child. நீங்கள் உங்களுடைய குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதியை வெறுக்கிறீர்கள், ஆனால் குழந்தையை நீங்கள் நேசிக்கிறீர்கள். Jesus loves sinners if they want to give up their sin. இயேசு பாவிகளை நேசிக்கிறார் அவர்கள் பாவத்தை விட்டுவிட விரும்பினால். One of the great needs we have, நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை, I'll tell you what is one of the greatest needs you have. உனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை என்ன என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். Now supposing you have some terrible sickness. உனக்கு கொடிய வியாதி வந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். Maybe some of you have got some serious sickness in your body. ஒருவேளை ஒரு சிலருக்கு ஒரு கொடிய வியாதி உங்கள் சரீரத்தில் இருக்கலாம். I don't have sickness but I've got some aches and pains which I'd be happy if I can get rid of. எனக்கு வியாதி இல்லை, ஆனால் சில வலிகள் இருக்கிறது, அது நீங்கி விட்டால் எனக்கு சந்தோஷம் தான். But that is not my biggest problem. ஆனால் அது என்னுடைய பெரிய பிரச்சனை அல்ல. Your biggest problem is not your sickness. I was just telling you what a blessing it is to have electricity. இப்பொழுதுதான் மின்சாரத்தை நான் வைத்திருப்பது எவ்வளவு ஆசீர்வாதம் என்று உங்களுக்கு சொன்னேன். When it goes we become such slaves that we cannot speak. மின்சாரம் போய்விட்டது என்று சொன்னால் நாம் பேசக்கூட முடியாத அளவுக்கு கூட நாம் மின்சாரத்துக்கு அடிமையாகி விட்டோம். Do you know that Jesus once fed 5,000 men? ஒருமுறை இயேசு 5000 புருஷர்களுக்கு போஷித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? Then you include the women and children, there were 10
10,000 people. நீங்கள் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சேர்த்து பார்த்தால் 10,000 மக்கள் இருந்திருப்பார்கள். So if you count all the people here, they are less than 2,000. ஆகவே இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் எண்ணி பார்த்தால் 2,000க்கும் குறைவாகத்தான் இருப்பார்கள். Can you imagine how big 10,000 people are? 10,000 பேர் இருந்தால் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். If you have 2 more big halls here and 3 more big hall, 2 more big halls here. இதே போல பெரிய அரங்கம் இந்த பக்கம் 2 அரங்கம் இருக்க வேண்டும், இந்த பக்கம் இதே போல 3-4 அரங்கங்கள் இருக்க வேண்டும். Such a big crowd. அப்படிப்பட்ட திரளான கூட்டத்திலே And wonder of wonders, no microphone. அற்புதத்திலும் அற்புதம், அப்பொழுது மைக்கே இல்லை, no loudspeaker. இந்த ஒலிபெருக்கி இல்லை. And Jesus stands up to speak. இயேசு எழுந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது out there in the corner they can hear him. அங்கே மூலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இயேசு பேசுகிறதை கேட்க முடிந்தது. He must have had a loud voice. அவருக்கு உரத்த சத்தம் இருந்திருக்க வேண்டும். But I think because they did not have electricity, they learned to speak louder. அந்த நாட்களிலே மின்சாரமே இல்லாதிருந்தபடினாலே சத்தமாய் பேசுவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்தார்கள். Because they didn't have scooters, they learned to walk. அந்த நாட்களிலே ஸ்கூட்டர் பைக் இல்லாதபடினாலே அவர்கள் நடக்க கற்றுக்கொண்டார்கள். நீண்ட தூரத்துக்கு walk 50 kilometers without a problem. எந்த பிரச்சனையும் இல்லாமல் 50 கிலோமீட்டர் கூட அவர்களால் நடக்க முடிந்தது. We have become such weak people today. இன்றைக்கு நாமும் பலவீனமான பிராணிகளாய் மாறிவிட்டோம். Anyway, God has been good to us. தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். எப்படி? But what I was saying is Jesus came to reveal God as a father. இயேசு கிறிஸ்து தேவனை பிதாவாக நமக்கு வெளிப்படுத்த முடியாய் வந்தார். But not only as a father. அவர் நமக்கு தகப்பனாக மட்டுமல்ல, a father who is always on our side against the devil. எப்பொழுதுமே பிசாசுக்கு எதிராக நம் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். Very important to understand. இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியம். So here is a verse that you already know, but I will read it to you again. Hebrews 13. இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, ஏற்கனவே நீங்கள் அறிந்திருந்தாலும் நான் அதை உங்களுக்கு எடுத்து வாசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம். Have you found Hebrews, all you children, young people? பிள்ளைகளே, வேதத்தில் எபிரேயர் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்களா? புதிய ஏற்பாட்டிலே 311ஆம் பக்கம். Hebrews 13 and verse. புதிய ஏற்பாட்டிலே 311ஆம் பக்கம். Verse 5. 13ஆம் அதிகாரம் எபிரேயர் 5ஆம் வசனம். Here is what the Lord says, the last part of verse 5. 5ஆம் வசனத்தின் பின் பகுதியில் இங்கே தான் தேவன் சொல்கிறார். I will never desert you, I will never forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. And if you believe that, இதை நீங்கள் விசுவாசித்தால், that the Lord will never leave you, never forsake you. தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Do you believe that? நம்புறீங்களா? How many believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? He will never leave us nor forsake us. அவர் ஒரு காலம் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். You believe that? இதை நம்புறீங்களா? Nobody. நம்புறீங்களா? Do you believe that? நீங்கள் இதை நம்புகிறீர்களா? Don't be afraid to say yes. பயப்படுறதுக்கு, ஆமா நம்புறேன்னு சொல்றதுக்கு பயப்படாதீங்க. The devil must hear you. நீங்க சொல்றதை பிசாசு கேட்கணும். Do you believe that the Lord Jesus will never leave you, never forsake you? ஆண்டவராகிய இயேசு உங்களை விட்டு விடுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்பதை நம்புகிறீர்களா இல்லையா? Let's say a loud yes so that the devil can hear. ஆமாம் என்று சத்தமாய் சொல்வோம், பிசாசு கேட்கட்டும். Okay, if that is true, அது உண்மையாக இருக்குமானால் then what should you say? நாம் என்ன சொல்லலாம்? Verse 6. 6ஆம் வசனம். We must boldly say, the Lord is my helper, I will not be afraid. What shall man do to me? அதனாலே அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் தைரியம் கொண்டு சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Will you all say that after Brother Vincent? நான் சொல்லும் பொழுது எல்லாரும் திரும்பி சொல்லுகிறீங்களா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Okay, now you must say it like it says here, boldly. அடுத்த ஸ்டெப் தைரியம் கொண்டு சொல்லுவோம் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம தைரியமா சொல்ல போறோம். Not softly, oh the Lord is my help. மெதுவாக அப்படி அல்ல, சத்தமாய் சொல்ல போகிறோம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? And one more sentence, what can the devil do to me? இன்னும் ஒரு வாக்கியத்தை நாம் சொல்ல போகிறோம், பிசாசு எனக்கு என்ன செய்ய முடியும்? Do you believe that God is on your side against the devil? பிசாசுக்கு விரோதமாக தேவன் உங்கள் பக்கமாக இருக்கிறார் என்பதை நம்புகிறீர்களா? No witchcraft, nothing can touch you. எந்த பில்லிசீனமோ செய்வினையோ உங்களை தொட முடியாது.
The devil cannot harm you. பிசாசு உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. God will be like a wall of fire round about you. உங்களை சுற்றிலும் தேவன் அக்கினி மதிலாக இருக்கிறார். Let me give you another promise. இன்னொரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன். You know, these promises are so wonderful. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அற்புதமானவைகள். It's like money hidden here and there. இங்கேயும் அங்கேயும் பணம் இருப்பது போல. Supposing a rich friend of yours told you, உங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் மிகுந்த பணக்காரன், uncle or somebody who loves you, அல்லது உங்களுடைய மாமா பெரிய பணக்காரர், உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். He says, I have hidden little pockets of money in different parts of your house. உங்களுடைய வீட்டில் வெவ்வேறு இடத்துல பணத்தை பேக் பண்ணி சின்ன சின்ன பாக்கெட்டை அங்கங்க வச்சிருக்கிறேன். Lot of money. நிறைய பணம். But it's all hidden in different places. ஆனால் அந்த பணம் எல்லாம் வேறு வேறு இடங்களில் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது வீட்டில். And you believe he is speaking the truth. அவர் உண்மைதான் பேசுகிறார் என்று உங்களுக்கு தெரியும். What will you do? என்ன செய்வீர்கள்? You won't go to school. அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மனசே இருக்காது. You won't go to college. கல்லூரிக்கு போவதற்கு மனது இருக்காது. You won't go to work. வேலைக்கு போக மாட்டீர்கள். You will be searching your house. வீட்டை எங்கேயும் எங்கேயும் எல்லாம் தேடுவீர்கள். Is it inside the cupboard? கபோர்டுக்குள்ள இருக்கிறதா? Is it under the mattress? அல்லது மெத்தை கடியில இருக்கா? Where has he hidden it? எங்கே அவர் ஒளித்து வைத்திருக்கிறார்? You will not rest. Supposing he tells you there are about 25 packets I have kept. அவர் 25 பாக்கெட் பண பொட்டலம் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். And all of them 5,000 rupees, 7,000 rupees. ஒவ்வொரு பொட்டலத்திலேயும் ஒரு பொட்டலத்தில் 5000 ரூபாய், இன்னொரு பொட்டலத்தில் 7000 ரூபாய். And you have found 24 of those packets. 24 பாக்கெட்டை கண்டுபிடித்து விட்டீர்கள். You know there is one more. இன்னும் ஒரு பொட்டலம் மீதியாக இருக்கிறது. What will you say? என்ன சொல்வீர்கள்? One more, forget it. இன்னும் ஒரு பொட்டலம் தானே, மறந்து விடுவோம். No. இல்லை. You will search for that 25th packet also. 25வது பொட்டலத்தையும் நீங்கள் தேடிக்கொண்டே இருப்பீர்கள். You will not eat lunch that day till you find it. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் மதிய சாப்பாடு வேண்டாம். That is how God's word is. இப்படிதான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. Wonderful promises here. அற்புதமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். More than 5,000 rupees. 5000 ரூபாயை காட்டிலும் அதிக பெருமானம் உள்ளது. I'll tell you from my experience. என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். There are many situations in my life where even 1 lakh rupees could not have helped me. என்னுடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே 1 லட்சம் ரூபாய் கூட எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. But God's word helped me. ஆனால் தேவனுடைய வார்த்தை எனக்கு உதவி செய்தது. Yeah, it's true. ஆம், இது உண்மை. So here is one of those promises. இங்கே இன்னொரு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம். Zechariah chapter 2 verse 5. சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். What a wonderful promise this is. என்ன அருமையான வாக்குத்தத்தம். I will be a wall of fire round about her. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன். பக்கம் 1998 பழைய ஏற்பாட்டில். You got it? Zechariah chapter 2 verse. சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Page number 1038. Zechariah 2 verse 5. சாரி 1098. சகரியா 2:5 பக்கம் 1098 சகரியா 2:5. I will be a wall of fire round about her. நான் அதை சுற்றிலும் 1093ஆம் பக்கம் சகரியா 2 not 93 1093ஆம் பக்கம் சகரியா 2:5. And if you have the good habit of underlining some good verses, do it. சில நல்ல வசனங்கள் எல்லாம் நீங்கள் கோடு போட்டு கொண்டால், அப்படிப்பட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். I used to do that with my first Bible. என்னுடைய முதல் வேதாகமத்திலே நான் அப்படி பல இடங்களில் கோடு போட்டிருப்பேன். Very important verses. I would take some red pencil and color it. நான் சிகப்பு கலர் பென்சிலை எடுத்து அந்த முக்கியமான வசனங்கள் கடியிலே கோடு போட்டுக் கொள்வேன். Because those days I didn't know where these verses were. அந்த நாட்களில் இந்த வசனம் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. If I have colored it with red pencil, ஆகவே சிவப்பு கலரிலே நான் கோடு போட்டிருந்தால், underline it with a pen, அல்லது ஒரு பேனாவிலே அடிக்கோடிட்டு இருந்தால், then quickly I can find it. நான் சீக்கிரமா இதை கண்டுபிடித்து விட முடியும். That's how I studied the Bible. இப்படித்தான் நான் வேதத்தை படித்தேன். My first Bible is full of colors and underlinings. நான் பயன்படுத்தின முதல் வேதாகமத்தை எடுத்து பார்த்தால் அது முழுவதுமாக கலரும் கோடுமாய் போடப்பட்டிருக்கும். That's how I came to know the Bible. இப்படித்தான் நான் வேதத்தை அறிய ஆரம்பித்தேன். That's how these promises of God made me spiritually rich. இப்படித்தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்னை ஆவிக்குரிய விதத்திலே ஐஸ்வரியவனாய் மாற்றியது. You know, in the jungles, if you go and sleep in places where there are wild animals, காட்டு மிருகங்கள் நடமாடக்கூடிய காடுகளிலே நீங்கள் போய் தூங்கினீர்கள் என்றால், you know what people do? ஜனம் என்ன செய்வார்கள்? They
put a lot of sticks around themselves and light a fire. அவர்கள் தங்களை சுற்றிலும் நிறைய கம்புகள் குச்சிகள் எல்லாம் அடுக்கி சொறி வேலியை போல கட்டி அதிலே நெருப்பு கொளுத்தி விடுவார்கள். And they can sleep peacefully in the middle. இப்பொழுது அந்த இடத்துக்கு நடுவிலே அவர்கள் நிம்மதியாய் தூங்குவார்கள். If there is a wall of fire round about them, அவர்களை சுற்றிலும் நெருப்பு சுவர் போல எரிந்து கொண்டிருந்தால் no tiger or lion or anybody will come through that. எந்த ஒரு சிங்கமோ புலியோ இவர்களை நெருங்க முடியாது. You can sleep peacefully. சமாதானமாய் தூங்கலாம். That's why the Lord says, அதைத்தான் எங்க ஆண்டவர் சொல்கிறார், I will be a wall of fire. நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். Nobody can harm you. யாரும் உன்னை தீங்கு செய்ய முடியாது. It's a wonderful promise. இது அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். You can sleep peacefully. நிம்மதியாக தூங்கலாம். You don't have to have frightening dreams. பயமான கனவுகள் உங்களுக்கு வர தேவையில்லை. You know that God wants us to have peaceful dreams in our sleep. நம்முடைய நித்திரையிலே சமாதானமான கனவுகள் தான் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If children watch all these cinemas with fighting and hitting and they'll have scary dreams at night. ஷூட்டிங் காட்சிகள் சண்டை காட்சிகள் எல்லாம் சினிமாவிலே பார்த்து கொண்டே இருந்தால் இரவு என்ன கனவு வரும்? Then you wonder why your children are getting bad dreams at night. நைட்ல கனவு கண்டு வீல் கத்துகிறார்கள். ஏன் இப்படி கெட்ட கனவு வருகிறதுன்னு they watch all these movies with people hitting, fighting, killing, shooting. சினிமாவிலே வரக்கூடிய கொடூரமான காட்சிகள், ஷூட் பண்ணுவது, அடிப்பது, வீழ்த்துவது, இதை பார்த்து 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 அப்படியே கனவு in their mind. இவைகள் எல்லாம் அவங்களுடைய மனதுக்குள்ளாய் சென்று விட்டது. They dream, it all comes back and they wake up with a fright. அவர்களுடைய மனதுக்குள்ளாக கனவுல இந்த காட்சிகள் எல்லாம் வரும்பொழுது தூக்கத்திலே பயந்து எழுந்திருக்கிறார்கள். We have to be careful what we allow little children to watch. சின்ன பிள்ளைகள் எதையெல்லாம் பார்க்கிறார்கள் டிவியிலே என்பதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். God says he'll be a wall of fire round about us. உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். We don't have to be afraid. ஆகவே நீ பயப்பட தேவையில்லை. One more promise. இன்னும் ஒரு வாக்குத்தத்தம். Same chapter. அதே அதிகாரம். Verse 8. சகரியா 2 அதிகாரம் 8 வசனம். The last part. அதனுடைய பின்பகுதி. He who touches you touches the apple of God's eye. உங்களை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான். Do you know which is the most painful part in your body? உங்கள் சரீரத்திலே மிகவும் வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி எது தெரியுமா? You can touch anywhere, there's no pain. எங்க வேணாலும் தொடு பாருங்கள், உங்களுக்கு வலி இருக்காது. But if you touch the apple of your eye, it's painful. ஆனா அந்த கண்ணின் கருவிழியை தொட்டால் don't touch it. தொடாதீர்கள். But accidentally sometimes we have touched it and it pains like anything. தற்செயலாக நாம் தெரியாமல் இந்த கண்ணிலே இந்த கை பட்டு விட்டால் வலிக்கும். That is the most painful part of the body. சரீரத்தில் மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குமானால் அந்த கண்ணின் கருவிழி. It's very sensitive. அது மிகவும் உணர்ச்சி உள்ளது. And the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், if somebody tries to harm you, யாராவது உனக்கு தீங்கு செய்ய வேண்டுமானால், if the devil tries to harm you, பிசாசு உங்களுக்கு தீமை செய்ய வேண்டுமானால், you are the apple of my eye. நீ என்னுடைய கண்ணின் மணியாய் இருக்கிறாய். I will not allow anybody to touch you. யாரும் அதை தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். I believe that. நான் அதை நம்புகிறேன். So I can sleep peacefully at night. ஆகவே நான் இரவிலே நிம்மதியாக சமாதானமாக தூங்க முடியும். And people who look at your life, உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற மக்கள் must see that. இதை காண வேண்டும். That you are not afraid because you have a Father in heaven who takes care of you. உங்களை பராமரிக்கிற, உங்களை கரிசனை கொள்ளுகிற பரம பிதா உங்களுக்கு இருக்கிறார். What wonderful promises there are like this. இது போன்ற அருமையான என்னென்ன வாக்குத்தத்தங்களாம் இருக்கிறது பார்த்தீர்களா? See Romans 8. ரோமர் 8 அதிகாரம். Here's another wonderful promise. இங்கே இன்னும் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. Romans chapter 8. ரோமர் 8 அதிகாரம். And verse 31. 31 வசனம். What shall we say to these things? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? If God is for us, who can be against us? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Did you find it? Romans 8 verse ரோமர் 8 அதிகாரம் 31. 31 வசனம். If பக்கம் God 216. is for us, who can be against us? தேவன் நம் பக்கத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? Like I told you, if I've got a lion with me, I'm not afraid of even 50 dogs coming against me. 50 நாய்கள் வந்தாலும் என்னோடு கூட சிங்கம் இருக்குமானால் எனக்கு பயமே இல்லை. We must have faith in God. நமக்கு தேவனிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். The one who is living inside is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர்.
fear is one of the great weapons with which Satan tortures God's children. தேவனுடைய பிள்ளைகளை சித்திரவதைப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக சாத்தான் பயத்தை பயன்படுத்துகிறான். That's why Jesus, when he came to the disciples, he'd always say, "Fear not, don't ஆகவே be தான் afraid." சீஷர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசு சொன்னது, பயப்படாதீர்கள், Don't be பயப்படாதீர்கள், afraid. பயப்பட வேண்டாம். Peace I leave with you. என் சமாதானத்தை உன்னோடு கூட விட்டு செல்கிறேன். So why is it that we don't have to be afraid? ஏன் நாம் பயப்பட தேவையில்லை? Because God is almighty. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். He's not only a loving father, அவர் அன்பான தகப்பன் என்பது மட்டுமல்ல, but he's an almighty father. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்.